ஆண்டவருக்கு புகழ். ஆண்டவருக்கு புகழ். உங்கள் அனைவருக்கும் பெரிய வியாழன் மடி நல்வாழ்த்துக்கள். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கண்டிப்பா ஒரு புதுமையான தேடலோடு புது நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க எல்லாரையும் இந்த ஆழமான பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கும் வெளிச்சத்திற்காக ஆண்டவருக்கு ஆழமான நன்றி தெரிவிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காகவும் இன்று நாங்கள் தியானிக்க போகும் வாழ்வளிக்கும் வாசகம் கொடுக்கும் செய்திக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய அளவற்ற நன்மைகளுக்காகவும் மீட்பின் கிண்ணத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடிமைத்தனத்தின் இருளில் தவித்தவும் மக்களை உம்முடைய வல்லமையான கரத்தினால் விடுவித்து அவர்களுக்கு பாதுகாப்பும் புது வாழ்வும் கொடுத்தீரே, அந்த மாபெரும் அன்பை எண்ணி உம்மை துதிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கும் நேயர்கள் அனைவரும் இதை முழுமையாக பார்க்க வேண்டும் என்றும் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் கிடைத்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். பணியாளர்கள், தலைவர்கள் மற்றும் குருக்களுக்காக அவர்கள் தாழ்மையுடனும் உண்மையுடனும் சேவை செய்ய வேண்டும் என்றும் நம்பிக்கையாளர்களும் குடும்பங்களும் ஆண்டவரின் உடன்படிக்கையில் நற்கருணை வாழ்வு வாழ வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒடுக்கப்பட்டோரும் அடிமைப்படுத்தப்பட்டோரும் விடுவிக்கப்பட்டு நல்வாழ்வு பெற வேண்டும் என்றும் திருவவை கிறிஸ்துவின் பலியிலும் சேவையிலும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். இயேசுவே இரக்கமாயிரும். எங்களின் ஊழியத்தின் வழியாக எங்களின் பாடல்கள் மற்றும் போதனைகள் மற்றவர்கள் கிறிஸ்துவை பாஸ்கா செம்மறியாக ஏற்றுக்கொள்ளவும் நற்கருணை நன்றிறிதலோடு வாழவும் ஒருவருக்கொருவர் அன்போடு சேவை செய்யவும் உதவ வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மாபெரும் அரசர் தன்னுடைய அதிகாரத்தின் உச்சத்தில இருக்காரு. சரி. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? தன்னுடைய அரச உடைகளை கழட்டி வச்சுட்டு அழுக்கடைந்த ஒரு துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கொண்டு அந்த அரண்மனையிலேயே மிக கீழான ஒரு அடிமை செய்ய வேண்டிய வேலையை செய்ய தொடங்குறாரு. ஓ, இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது ஏதோ ஒரு திரைப்பட காட்சி கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேமில் நடந்த ஒரு உண்மையான வரலாற்று நிகழ்வு. கண்டிப்பா. அதிகாரம் என்பது மற்றவர்களை அடக்கி ஆள்வது என்ற விதியை உடைத்து அதிகாரம் என்பது மற்றவர்களின் பாதங்களை கழுவுவது அப்படின்னு புரட்சி செய்த ஒரு நிகழ்வு இது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம் அலச போவது இதை பற்றிதான். இது வெறுமனே ஒரு சடங்கை பற்றியதல்ல. அதிகாரம், உடன்படிக்கை, சுதந்திரம் ஆகிய வார்த்தைகளுக்கான அர்த்தத்தையே ஆண்டவர் எப்படி தலைகீழாக மாற்றினாள் அப்படிங்கறத திருவிவிலிய பின்னணியில் ஆழமாக பார்க்க போறோம். ரொம்ப சரியான ஒரு தொடக்கம். ஏன்னா நீங்க சொன்ன அந்த தலைகீழ் மாற்றம் ஒரே நாள்ல நடந்துடல. ஆமா, அது ஒரு பெரிய பயணம். பல நூற்றாண்டுகளாக மனிதர்களின் மனநிலையில் ஊறிப்போன ஒரு சித்தாந்தத்தை ஆண்டவர் படிப்படியாக மாற்றாரு. இதை நாம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த எருசலேம் அறையில் இருந்து கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு போனோம்னு சொல்றீங்க? ஆமா. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த காலத்திற்கு செல்ல வேண்டும். அங்கேதான் இந்த புரட்சிக்கான விதை தூவப்படுது. விடுதலை பயணம் நூல் 12ஆம் அதிகாரம் 1-8 மற்றும் 11-14 வரை உள்ள பகுதிகளை எடுத்துக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம். கண்டிப்பா. இந்த பழமையான பாஸ்கா விதிமுறைகள் ஏதோ பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்ல. இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற நவீன கால வாழ்க்கை போராட்டங்களுக்கு அது எப்படி கச்சிதமான தீர்வா அமைய போகுதுங்கிறது தான் ரொம்ப டீப்பா ஆராய போறோம். வாங்க இந்த ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். எகிப்துல 400 வருஷமா அடிமைத்தனத்துல உழன்றுகிட்டு இருக்கிற இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுதான் இந்த முழு விடுதலை பயணத்தோட முதல் படி. ஆமா, ஆண்டவர் சொல்ற அந்த விஷயமே என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. இந்த மாதமே உங்களுக்கு ஆண்டின் முதல் மாதம் அப்படின்னு சொல்றாரு.
அதாவது அவங்க வாழ்க்கையோட கேலண்டரையே ஆண்டவர் ரீசெட் செய்றார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஹேங் ஆகி எந்த பட்டனும் வேலை செய்யாம நிக்கும்போது நம்ம ரீஸ்டார்ட் பட்டன் அழுத்துவோம்ல, ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அது போல பல வருஷமா தலைமுறையா அடிமைத்தனத்துல உறைஞ்சு போயிருந்த அவங்க வாழ்க்கைய ஆண்டவர் ஸ்கிராச்ல இருந்து புதுசா ஸ்டார்ட் பண்றார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் குறுக்கிடும் அந்த புள்ளிதான் உண்மையான புதிய தொடங்கம்னு தோணுது. அந்த கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஒப்பீடு நல்லா இருக்கு. ஆனா இது அதை விட இன்னும் ஆழமான ஒரு விஷயம். ஒரு கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணா பழைய டேட்டா அப்படியே தான் இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றார்னா, பழைய டேட்டாவே அழிக்க சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. உன்னோட பழைய கேலண்டரை, அதாவது நீ அடிமையா இருந்த அந்த அடையாளத்தையே தூக்கி போடுன்னு சொல்றார். 400 வருஷமா அவங்க எகிப்தியர்களோட கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ, அவங்களுக்குன்னு ஒரு தனி கேலண்டர் கூட இல்லையா? கிடையாது. எகிப்தியர்கள் எப்போ எழ சொல்றாங்களோ அப்போ எழுந்திருக்கணும், எப்போ வேலை செய்ய சொல்றாங்களோ அப்போ செய்யணும். அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு நேரமோ காலமோ கிடையாது. எல்லாமே அடிமைத்தனம் தான். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு புது கேலண்டரை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறாரு இல்லையா? கரெக்ட். நீங்க இனிமேல் பார்வோனின் அடிமைகள் கிடையாது. நீங்க என்னுடைய மக்கள். உங்களுடைய நேரம் இனிமேல் உங்களுடையது. அதை நானே தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மிகச்சரியான விளக்கம். இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இதுதான் நடக்குது. உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையில, எந்த போராட்டத்துல நீங்க பல வருஷமா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஆண்டவர் நினைச்சா மாத்த முடியும். ஆமா, ஆண்டவர் நினைத்தால் இந்த நொடியையே உங்க வாழ்க்கையின் முதல் மாதமா புது தொடக்கமா மாத்த முடியும். பழைய கணக்குகள் அத்தனையும் முடிஞ்சது. ஆனா இந்த புது தொடக்கத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வழிமுறை தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அந்த 10ஆம் நாள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க சொல்றாரு. பாஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆமா, அந்த காலத்துல 2 தரப்பினருக்கு இடையே, அது அரசர்களாக இருக்கலாம் அல்லது தனி நபர்களாக இருக்கலாம், ஒரு ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை செய்யப்படும் போது வெறும் காகிதத்தில் கையெழுத்து போடும் வழக்கம் இல்ல. அப்போ எப்படி உறுதியளிப்பாங்க? அவங்க ஒரு விலங்கை பழியிட்டு அதை 2ஆக வெட்டி அந்த ரத்தத்தின் நடுவே நடந்து செல்வார்கள். இதன் அர்த்தம் என்னன்னா, நான் இந்த உடன்படிக்கையை மீறினால் இந்த விலங்குக்கு நேர்ந்த அதே கதி எனக்கும் நேரட்டும் என்பதுதான். வாவ்! அப்போ இரத்தம் என்பது அந்த பண்பாட்டில் உயிரின் குறியீடு. கண்டிப்பா. அப்படி என்றால் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை மனிதர்களுக்கு புரிய வைக்க அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்து கலாச்சார மொழியையே பயன்படுத்துகிறார். அப்போ இது ஒரு உடன்படிக்கையின் முத்திரை அப்படின்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. ஒருவேளை குடும்பம் சிறியதா இருந்தா அதை சாப்பிட போதிய ஆட்கள் இல்லைன்னா அண்ட வீட்டானை சேர்த்துக்கணும்னு சொல்றாரு. ஏன் கேள்வி என்னன்னா, ஏன் அப்படி செய்யணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்ன குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தேடி பிடிக்க கூடாதா? இல்லனா மிச்சம் இருக்கிறத அடுத்த நாள் வச்சு சாப்பிடலாமே? ஏன் கட்டாயமா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடணும்? நீங்க யோசிக்கிற மாதிரி சின்ன ஆட்டை தேடி பிடிச்சுக்கலான்னு தோணும். ஆனா ஆண்டவரோட திட்டம் அது கிடையாது. அந்த ஆட்டுக்குட்டி எந்த குறைபாடும் இல்லாததா, 1 வயதுள்ள கெடாயா இருக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஓ, அப்போ சைஸ் எல்லாம் அவங்க முடிவு பண்ண முடியாது. ஆமா, சின்ன ஆடு பெரிய ஆடுன்னு அவங்க இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுக்க முடியாது. இதுலதான் ஆண்டவரோட அந்த மாபெரும் சமூக பார்வை அடங்கி இருக்கு. அடிமைத்தனத்துல இருக்கும்போது ஒரு மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப பயமா இருக்கும், சுயநலமா மாறுவாங்க. கரெக்ட். அவனோட கவனம் முழுக்க நான் இன்னைக்கு அடி வாங்காம தப்பிக்கணும், எனக்கு கிடைக்கிற சாப்பாட்டை நான் மட்டும் சாப்பிடணும்னு ஒரு சர்வைவல் மோட்ல தான் இருக்கும். ஓஹோ, அப்போ அவங்க தங்களுக்குள்ளேயே சுருங்கி போயிருந்த அந்த மனநிலையை உடைக்கத்தான் ஆண்டவர் இந்த பகிர்தலை கொண்டு வர்றாருன்னு சொல்றீங்களா? நான் தப்பிச்சா போதும்னு யாரும் நினைக்க கூடாது. அதேதான். விடுதலைய யாரும் தனிச்சு அனுபவிக்க கூடாது. பகிர்தல் இல்லாம ஒரு சமூகம் உருவாக முடியாது. நிச்சயமா. பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான்னு கூட தெரியாம அவனோட கஷ்டத்துல பங்கெடுக்காம வாழ்றதுதான் உண்மையான அடிமைத்தனம். அவனையும் தன் குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு அந்த ஆட்டுக்குட்டிய பகிர்வதுதான் உண்மையான விடுதலையின் முதல் படி. இது அப்படியே இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்க உங்க வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம சந்திக்கிற சவால்கள் இருக்குல்ல. நிறைய இருக்கு. மன அழுத்தம், வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார நெருக்கடி, இதெல்லாம் நம்ம பெரும்பாலும் தனிமையில தான் எதிர்கொள்ள நினைக்கிறோம். என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு சுவருக்குள்ள சுருங்கிடுறோம். ஆமா, அது ரொம்ப தப்பு. இது நவீன காலத்துல நம்மள நாமே அடைச்சுக்கிற ஒரு எகிப்து மாதிரி தோணுது. ஆமா, அனிமை படிப்பதல்ங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு ஆயுதம். ஆனா ஆண்டவர் காட்டுற வழி சமூக பகிர்தல். நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை, அது நேரமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அல்லது ஆறுதலான வார்த்தைகளா கூட இருக்கலாம். ஆமா, அத நம்ம அண்டை அயாளுடன் பகிர்ந்து ஒன்றா சேர்ந்து ஆண்டவரனுடைய விடுதலையை தேடணும். நம்ம சந்தோஷத்தை மட்டும் இல்ல,
போராட்டங்களையும் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த புது தொடக்கம் அர்த்தமுள்ளதா மாறுது. அந்த இரவில் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் தங்கள் அண்டை வீட்டாரோடு சேர்ந்து உணவு உண்டது அவங்கள ஒரு மாபெரும் சமூகமா ஆண்டவரின் மக்களா ஒன்றிணைத்தது. இது ரொம்ப அழகான ஒரு பார்வை. கண்டிப்பா. சரி, சமூகம் ஒன்றிணைந்துருச்சு. ஆனா அவங்க சாப்பிடுற அந்த உணவு அது வெறும் பசிய போக்குற உணவு கிடையாது இல்லையா? அது ஒரு மாபெரும் தயாரிப்பு. அந்த மெனுவும் அவங்க சாப்பிடுற விதமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, அந்த விதிமுறைகள் ரொம்ப குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. இறைச்சியை நெருப்புல வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் சாப்பிடணுமா. அதை விட முக்கியமா இடுப்புல கச்சை கட்டி கால்ல செருப்பு போட்டு கையில கோல் புடிச்சு ரொம்ப அவசரமா சாப்பிடணுமா. இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபயர் அலாரம் அடிக்கும்போது எமர்ஜென்சி கோ பேக் மாட்டிக்கிட்டு ஷூவோட தூங்குற ஒரு நிலைமை மாதிரி தெரியுது. ஆமா, எல்லாமல்ல ஆண்டவர் அவங்க கூட இருக்கும்போது அவர் காப்பாற்றுவார்னு தெரிஞ்சும் பின் ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் நிதானமா உட்கார்ந்து ஒரு பெரிய விருந்து மாதிரி ரசிச்சு சாப்பிடக்கூடாது? எமர்ஜென்சி கோ பேக் அப்படிங்கிற அந்த ஒப்பீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா ஒரு கோ பேக் வச்சிருக்கிறவங்க பயத்துல பதற்றத்துல எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு நினைப்பாங்க. கரெக்ட், பயம்தான் காரணமா இருக்கும். ஆனா இங்க இஸ்ரேல் மக்களுடைய அந்த அவசரமும் தயார் நிலையும் அவங்களோட பயத்தை காட்டல, அது அவங்களோட விசுவாசத்தை காட்டுது. ஓ, விசுவாசமா? ஆமா, இன்றிரவே ஆண்டவர் செயல்படுவார், அவர் நம்ம இங்கிருந்து அழைச்சிட்டு போவார் அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிப்பாடுதான் அது. அவங்க பயந்து ஓடல, மாறாக ஆண்டவரால் அழைத்து செல்லப்பட தயாராக நின்றார்கள். அதனாலதான் அந்த புளிப்பற்ற அப்பமா? கரெக்ட். மாவு புளிப்பதற்கு பொறுத்திருக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்ல. அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் செயல்படுவார்னு நம்பினாங்க. அது புரியுது. புளிப்பற்ற அப்பம் நேரமின்மைய காட்டுது. ஆனா எனக்கு புரியாதது, இந்த கசப்பு கீரை ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது, சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நேரத்துல ஏன் கசப்பான கீரையை சாப்பிடணும்? இது அந்த காலத்துல இருந்த ஏதோ ஒரு கலாச்சார உணவு பழக்கமா? இல்ல, அது கலாச்சார பழக்கம் கிடையாது. அதுக்கு ஒரு ஆழமான குறியீடு இருக்கு. அந்த கசப்பு கீரை அவங்க எகிப்துல 400 வருஷமா அனுபவிச்ச அடிமைத்தனத்தின் கசப்பையும் அந்த வலியையும் வேதனையும் குறிக்குது. ஓஹோ, அப்போ அத மறக்க கூடாதுன்னு சொல்றாரா? ஆமா, ஆண்டவர் ஏன் அதை சாப்பிட சொல்றாருன்னா அவங்க அந்த கசப்பை எப்பவும் மறக்க கூடாது. ஏன்னா கடந்த காலத்தின் கசப்பை மறந்தா ஆண்டவர் கொடுத்த விடுதலையின் மதிப்பு நமக்கு முழுமையா புரியாம போயிடும். ஆமா, மனுஷங்க சீக்கிரம் மறந்துருவாங்க. நாளைக்கு விடுதலை கிடைச்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் எகிப்துக்கே திரும்பி போயிடலாம்னு அவங்களுக்கு தோணக்கூடாது. அந்த கசப்பு எப்பவும் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். இது நினைக்கும் போது நம்ம நவீன வாழ்க்கை பயன்பாடு என்னன்னு ரொம்ப தெளிவா புரியுது. இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் பல எகிப்துகள் இருக்கலாம். நிச்சயமா. அது ஒரு தவறான பழக்க வழக்கமா இருக்கலாம், உங்களை அடிமைப்படுத்துற மதுபானம், இல்லனா வேற ஏதாவது போதை பழக்கமா இருக்கலாம், அல்லது நம்மளை காயப்படுத்துற தீய உறவுகளா இருக்கலாம், இல்லனா ஒரு சோம்பேறித்தனமான கம்ஃபர்ட் ஜோனா கூட இருக்கலாம். பல நேரங்கள்ல அந்த அடிமைத்தனம் பழகிடுச்சுன்னா அதுவே நமக்கு வசதியா தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமா, பழகின சிறைச்சாலையை விட பயங்கரமானது எதுவுமே இல்ல. அதனாலதான் ஆன்மீக விழிப்புணர்வோட எப்பவும் அந்த எமர்ஜென்சி கோபேக் ரெடியா இருக்கணும். கரெக்ட். ஆண்டவர் வழிகாட்டும் போதோ அல்லது இந்த இடத்தை விட்டு இந்த தீய பழக்கத்தை விட்டு வெளியேறுன்னு ஒரு உள்ளுணர்வு வரும்போது உடனே புறப்பட தயாரா இருக்கணும். அந்த பழைய கசப்பான அனுபவங்களை நம்ம வெறுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த கசப்பு தான் ஆண்டவரோட விடுதலையோட உண்மையான இனிமையை நமக்கு உணர்த்துது. அந்த தயார் நிலை ரொம்பவே அவசியம். இப்போ அந்த இரவோட உச்சக்கட்ட பகுதிக்கு வருவோம். ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை கொஞ்சமா எடுத்து தாங்கள் சாப்பிடும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச சொல்றார். ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஆண்டவர் எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று தலைச்சன்களை சாகடிப்பதாகவும் எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் தீர்ப்பிடுவதாகவும் சொல்றார். இங்க எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒன்னு, அந்த ரத்தம் பூசுறது. 2வது, எகிப்தின் தெய்வங்கள் மேலான தீர்ப்பு. இத பத்தி கொஞ்சம் ஆழமா விளக்குங்களேன். முதல்ல அந்த ரத்தத்தை பத்தி பாப்போம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு மூலமொழி குறிப்பு இருக்கு. சொல்லுங்க. இந்த நிகழ்வு குறிக்கிற பாஸ்கா அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு கடந்து செல்லுதல் அல்லது விலக்கு அளித்தல் அப்படின்னு பொருள். ஓ, பாஸ்ஓவர். ஆமா, ஆண்டவர் சொல்றார், இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். அதாவது அழிவு அவர்களை நெருங்காமல் விலகி செல்லும். ஆனா இன்னைக்கு நாம நம்ம வீட்டு கதவுகள்ல எந்த ரத்தத்தையும் பூசறதில்ல. அப்படி என்றால் இந்த இரத்த அடையாளம் என்பது இன்றைய காலத்துல இதை கேட்கிறவங்களுக்கு எதை குறிக்கிறது? அந்த ரத்தம் அப்படிங்கிறது வெறும் ஒரு சடங்கு பொருள் கிடையாது, அது கீழ்ப்படிதலின் அடையாளம்.
கீழ்ப்படிதலா? ஆமா, கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு இஸ்ரேலன் தன் வீட்டு வாசல்ல ரத்தத்தை பூசும்போது அவன் தன்னுடைய விசுவாசத்தை பகிரங்கமா வெளிப்படுத்துறான். நான் ஆண்டவரை நம்புகிறேன் அப்படிங்கிற அந்த கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு உங்களுக்கான அடையாளம். நீங்க ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்க வாழ்க்கையில அழிவு உங்களை கடந்து செல்லும். ரொம்ப ஆழமான விளக்கம். ஆனா அந்த இரண்டாவது கேள்வி, எகிப்தின் தெய்வங்கள் மீது தீர்ப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அது எப்படி? அந்த இரவோட நிகழ்வுகளுக்கும் எகிப்திய தெய்வங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சும்மா அதிகாரங்கள் அழிக்கிறாருன்னு அர்த்தமா? இல்ல, இது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு வரலாற்று நிகழ்வு. இதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். எகிப்தியர்கள் பல விலங்குகளை தெய்வமா வழிபட்டு வந்தாங்க. ஓ, விலங்குகளை தெய்வமா கும்பிட்டாங்களா? ஆமா, அதுல குறிப்பா க்னோம் அப்படிங்கிற ஒரு எகிப்திய தெய்வம் இருந்தது. அந்த தெய்வத்தோட முகம் ஒரு ஆட்டுக்கிவாயின் முகம். எகிப்தியர்களுக்கு ஆடு என்பது மிகவும் புனிதமான ஒரு விலங்கு. அதை அவங்க கொல்லவே மாட்டாங்க. நிஜமாவா? அப்ப இஸ்ரேல் மக்களை பார்த்து ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதோட ரத்தத்தை உங்க வீட்டு வாசல்ல பூசுங்கன்னு ஆண்டவர் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமா கிடையாது. அது எகிப்தியர்களோட தெய்வத்தையே கொன்று அதை நாங்க மதிக்கலன்னு பகிரங்கமா அவங்க முகத்துக்கு நேரா சொல்ற மாதிரி இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு தைரியமாச்சு. சரியா பிடிச்சிங்க. அதுதான் விஷயம். எகிப்தியர்கள் தங்களோட தெய்வமா நினைச்சு கும்பிட்ட ஒன்ன இஸ்ரேலர்கள் அடிச்சு சாப்பிட்டு அதோட ரத்தத்தை கதவுல பூசுறதுங்கிறது, உன் தெய்வம் எங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல, எங்கள் ஆண்டவர் தான் உண்மையானவர்னு நிரூபிக்கிற ஒரு மாபெரும் சவால். வாவ்! இதுதான் எகிப்தின் தெய்வங்கள் மேலான உண்மையான தீர்ப்பு. அவங்களோட பயத்தையே ஆண்டவர் உடைக்கிறார். இந்த பின்னணி தெரியும் போது அந்த வாசகத்தோட முழு பலமும் புரியுது. இதை இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்த்தா இன்னைக்கு அந்த தெய்வங்கள் வேற ரூபத்துல இருக்கு. ஆமா, நவீன தெய்வங்கள். கரெக்ட். நம்மள அடிமைப்படுத்தும் நவீன தெய்வங்கள். பண ஆசை, அசைக்க முடியாத அதிகாரம், சுயநலம், நம்முடைய சொந்த ஈகோ, இதெல்லாம் தான் இன்றைய தெய்வங்கள். ஆண்டவரோட இந்த பாஸ்கா அந்த நவீன தெய்வங்களின் மேலான தீர்ப்பாகவே இருக்கு. நிச்சயமா. இந்த உலகத்தின் சக்திகளை விட என் அதிகாரமே பெரியது அப்படின்னு ஆண்டவர் நிரூபிக்கிற இடம் இது. அதனாலதான் இத ஒரு நினைவு நாளாக கொண்டாடணும். தலைமுறை தோறும் இது நிலையான கட்டளையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். மனிதர்களாகிய நமக்கு ரொம்ப ஈஸியா மறந்து போற ஒரு குணம் இருக்கு. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட ஆண்டவர் நம்ம கைவிட்டுட்டாரோன்னு பதறிடுவோம். அது உண்மைதான். நேத்து ஆண்டவர் செய்த பெரிய அற்புதத்தை இன்னைக்கு நாம மறந்துடுவோம். ஆமா. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது, நாம ரொம்ப சோர்வடையும் போது நாம செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த நினைவு கூறல். ஆண்டவர் கடந்த காலத்துல நமக்கு செய்த மாபெரும் விடுதலைகளை நாம எண்ணி பார்க்கணும். அவர் நம்ம எப்படி அந்த இருள்ல இருந்து, அந்த புயல்ல இருந்து கை தூக்கி விட்டாருன்னு நினைக்கணும். அந்த பழைய வெற்றிகளை நினைவு கூர்வதுதான் இன்றைய புதிய போராட்டங்களை எதிர்கொள்ளும் நம்பிக்கையும் பலத்தையும் உங்களுக்கு தரும். கண்டிப்பா. அன்று என் வாழ்க்கையின் மாபெரும் எகிப்திலிருந்து என்னை மீட்டவர் இன்று இந்த பிரச்சனையை கடக்க உதவ மாட்டாரா என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். ஆமா, அப்படி என்றால் இந்த முதல் பாஸ்கா என்பது விடுதலையின் தொடக்கம். சரி, அப்படியே பல நூற்றாண்டுகள் தாண்டி திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் விவரிக்கும் அந்த புதிய உடன்படிக்கைக்கு வருவோம். அங்கே ஒரு ஆச்சரியமான மாற்றம் நடக்குது. ஆமா, பழைய பாஸ்காவில மக்களை காப்பாற்ற ஒரு செம்மறியாடு தேவைப்பட்டது. ஆனா பவுல் விவரிக்கும் அந்த இரா உணவுல மேசையின் மீது செம்மறியாடு இருந்ததாக எந்த குறிப்பும் இல்லையே. சரியா கவனிச்சிருக்கீங்க. அங்கே செம்மறியாடு இல்ல. ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற அன்பின் உடன்படிக்கை தான் இந்த இரா உணவு. ஆமா, இந்த வாசகத்துக்குள்ள நாம நுழையும் போது பவுல் பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா 23வது வசனத்துல ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு அதுதானே? ஆமா, அதுதான். இந்த இடத்துலதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. பொதுவா நாம ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறோம்னா அமைதியான சூழ்நிலையை தேர்ந்தெடுப்போம். கண்டிப்பா, நம்ம வழக்கம் அதுதான். ஆனா இங்க காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்படின்னு பவுல் ஏன் அந்த இருளான நேரத்தை குறிப்பிட்டு சொல்லணும்? அது ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவு. அது மட்டுமில்லாம இறையியல் பதிவும் கூட. அந்த வார்த்தையை நீங்க உற்று நோக்குனீங்கன்னா இருளின் உச்சகட்டத்துல ஒளியின் மாபெரும் செயல் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இருளின் உச்சகட்டத்துல ஒளி கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கே. ஆமா, மனித உணவியலின்படி நமக்கு யாராவது துரோகம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சா நம்ம முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கோபம் வரும், இல்லனா அவங்கள விட்டு விலகி போவோம், நம்மள பாதுகாத்துக்க ஒரு சுவரை எழுப்போம், இல்லையா? எக்ஸாக்ட்லி. யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போறான், பேதுரு தன்னை மறுதலிக்க போறான்,
மத்த சீடர்கள் எல்லாரும் தன்னைத்தனியே தவிக்க விட்டு ஓட போறாங்கன்னு அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெளிவாவே தெரியும். தெரிஞ்சும் அவரோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அதுதான் ஆண்டவரோட அன்பு. மனிதர்கள் அவருக்கு துரோகம் செய்ய திட்டமிட்ட அதே நேரத்துல அவர் மனிதர்களுக்கு தன் அன்பை நிபந்தனையின்றி வழங்க திட்டமிடுறாரு. இது கேக்குறதுக்கு ரொம்ப ஆழமா இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில இது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கஷ்டம்தான். இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்கள், நீங்க உங்க ஒர்க்கிங் பிளேஸ்லயோ அல்லது குடும்பத்திலேயோ ரொம்ப நம்பிய ஒருத்தரால ஏமாற்றப்பட்டிருக்கலாம். உங்க முதுகுல குத்தப்பட்ட வலியில நீங்க இப்போ இருக்கக்கூடும். ஆமா, அந்த வலி ரொம்ப ஆழமானது. அப்படிப்பட்ட நேரத்துல போய் அன்பை காட்டுங்க அப்படின்னு சொல்றது ஒருத்தரை அடிமையாகவோ அல்லது பலவீனமானவராகவோ மாத்திடாதா? பழிவாங்குற எண்ணம் மனித இயல்பு தானே. நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான கேள்வி. பழிவாங்கிறது மனித இயல்பு தான். ஆனா ஆண்டவர் நமக்கு காட்டுவது இறை இயல்பு. இறை இயல்பு, அதாவது மன்னிக்கிறது. ஆமா, பலவீனமானவங்களால தான் மன்னிக்க முடியாது. மன்னிக்கிறதுக்கும் துரோகிகள் முன்னிலையில தன்னை தாழ்த்தி அன்பை பகிர்றதுக்கும் மிகப்பெரிய மன வலிமை தேவை. கரெக்ட். அந்த காட்டி கொடுக்கப்பட்ட இரவுல ஆண்டவர் அமைதியா இருந்தாரே தவிர அவர் பலவீனமா இல்ல. அவர் பழிவாங்க நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல எல்லாரையும் அழிச்சிருக்கலாம். உண்மைதான், அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. ஆனா அவர் அன்பை ஆயுதமா பயன்படுத்தினாரு. நீங்க உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களை சந்திக்கும் போது, நீங்க திருப்பி தாக்கும் போது அந்த துரோகத்தின் சங்கிலி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பழி வாங்கிட்டே இருப்போம். ஆனா நீங்க ஆண்டவரை போல மன்னிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் போது அந்த தீமையின் சங்கிலியை நீங்க உடைக்கிறீங்க. அதுதான் உண்மையான பலம். வாவ், தீமையின் சங்கிலிய உடைக்கிறது. இது உண்மையிலே நம்ம சிந்தனையை மாத்தக்கூடிய ஒரு பார்வை. சரி, அடுத்ததா இந்த வாசகத்துல நாம கடந்து போற ஒரு வசனம் 24ஆம் வசனம். சொல்லுங்க. கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க 2 விஷயங்கள் என்ன தடுத்து நிறுத்துது. என்ன விஷயங்கள் அது? முதலாவது நன்றி செலுத்துதல். இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் உடல் சிலுவையில ரொம்ப கொடூரமான வலிகளை அனுபவிக்க போகுது, தான் சாக போறோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் அந்த அப்பத்தை எடுத்து அவர் நன்றி செலுத்துகிறார். வலியிலையும் வரப்போற துன்பத்திலையும் எப்படி ஒருவரால இவ்வளவு உண்மையா நன்றி சொல்ல முடியும்? இதை அறிஞ்சிக்க நாம திருவிவிலியத்தின் மூலமொழியான கிரேக்கத்துக்கு போகணும். அங்க நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறதுக்கு யூக்கரிஸ்டியா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. யூக்கரிஸ்டியா, அதாவது நற்கருணை. எக்ஸாக்ட்லி. நற்கருணை என்றாலே நன்றி செலுத்துதல் அப்படின்னு தான் பொருள். யூதர்களோட பாரம்பரியத்துல சாப்பிடுறதுக்கு முன்னாடி படைத்தவருக்கு நன்றி சொல்றது சாதாரண ஒரு வழக்கம் தான். ஆனா இங்க நடக்கிறது சாதாரண உணவு கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. ஆண்டவர் தன் அப்பத்தை தன் உடலாகவே பார்க்கிறாரு. தன்னுடைய பாடுகள் மற்றும் மரணத்தின் வழியாக ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் மீட்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாபெரும் நோக்கத்துக்காக அவர் தன் பிதாவுக்கு நன்றி சொல்றாரு. ஓஹோ, அதாவது வரப்போற துன்பத்தை கடந்து அதனால கிடைக்க போற மாபெரும் நன்மையை நினைச்சு அவர் நன்றி செலுத்துகிறார். கரெக்ட். அப்படி என்றால் வாழ்க்கையில எல்லாம் சரியா நடக்கும்போது நாம சொல்ற நன்றி அப்படிங்கிறது வெறும் கடமைதான். ஆமா, எல்லாம் நல்லா இருக்கும்போது யாரு வேணா நன்றி சொல்லலாம். ஆனா எல்லாம் கைமீறி போகும்போது, வலிகளுக்கு மத்தியிலேயே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம்னா அது ஒரு விசுவாசத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. வலிகளுக்கு மத்தியில சொல்லப்படுற நன்றி தான் அந்த வலியை மாற்றுவதற்கான முதல் படி. அதோட நீங்க கவனிக்க வேண்டிய 2வது விஷயம், அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு, அதாவது உடைச்சு கொடுக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். ஆமா, ஒரு அப்பத்தை அப்படியே முழுசா யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியாது இல்லையா? அதை உடைச்சாதான் பகிர முடியும். சரியா பிடிச்சிங்க பாயிண்ட. ஒரு அப்பம் முழுமையா அழகா இருக்கிற வரைக்கும் அது ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தம். அது எப்போ பிற்கப்படுகிறதோ உடைக்கப்படுகிறதோ அப்போதான் அது பலருக்கு உணவாக வாழ்வாக மாற முடியும். வாவ். அதே போலதான் ஆண்டவரோட உடல் பிற்கப்படுவதன் வழியாகவே உடைக்கப்படுவதன் வழியாகவே நமக்கு நிலைவாழ்வு கிடைக்குது. இத நாம இப்போ நம்ம பார்வையாளர்களோட வாழ்க்கையோட இணைத்து பார்க்கலாம். கண்டிப்பா. உங்கள பலர் இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல உடைஞ்சு போயிருக்கலாம். தீராத நோயால உங்க உடல் உடைஞ்சிருக்கலாம். பெரும் கடனால உங்க பொருளாதாரம் உடைஞ்சிருக்கலாம். ஆமா, இல்லனா ரொம்ப நேசித்த ஒரு உறவு பிரிஞ்சு போனதால மனசு சுக்கு நூறா உடைஞ்சிருக்கலாம். அப்படி உடைஞ்சிருக்கும் போது என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, நான் இனி யாருக்கும் எந்த வகையிலையும் பயன்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு வெறுமை தோணும். ஆனா நாம உடைந்த நிலையில தான் மத்தவங்களுக்கு பயன்படுவோம் அப்படிங்கறத இந்த வாசகம் உணர்த்தது இல்லையா? கட்டாயமா. உடைந்த நிலை அப்படிங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு புதிய தொடக்கம். ஒரு புதிய தொடக்கம். ரொம்ப அழகான வார்த்தை.
ஆண்டவர் தன் உடைந்த உடலின் வழியாக எப்படி உலகிற்கு வாழ்வளித்தாரோ அதே போல உங்க உடைந்த நிலைய நீங்க ஆண்டவரோட கரங்கள்ல ஒப்பு கொடுக்கும் போது அது மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். அதாவது நம்மோட வலிகளே மத்தவங்களுக்கு மருந்தா மாறும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க கடந்து வந்த ஒரு வலி, ஒரு நோய் அல்லது ஒரு இழப்பு, அதுல நீங்க எப்படி தப்பி பிழைத்தீர்கள் அப்படிங்கிற உங்க உடைந்த அனுபவம் நாளைக்கு அதே போன்றது ஒரு இருளில் தவிக்கும் இன்னொரு மனிதருக்கு வெளிச்சமா வழிகாட்டியா மாறும். ரொம்ப பெரிய ஆறுதல் இது. உங்க உடைந்த துண்டுகளை ஆண்டவர் வீணாக்குறதில்ல, அவர் அதை பருகச் செய்து பலருக்கு பசியாற்றுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. ஆமா. சரி, அடுத்ததா நம்ம 25வது வசனத்துக்கு வருவோம். இந்த வாசகத்துல ரொம்ப ஆழமான ஒரு பகுதி இது. அதாவது அந்த கிண்ணத்தை பத்தி சொல்ற பகுதி இல்லையா? ஆமா. அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு நாம அன்றாட வாழ்வில பல வகையான கான்ட்ராக்ட்ஸ், அதாவது ஒப்பந்தங்களை பார்த்திருக்கோம். ஆனா ஆண்டவர் இங்கே புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்றதுக்கும் சாதாரண ஒப்பந்தங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு நாம பல நேரங்கள்ல கடவுளோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கவே விரும்புறோம். ஆமா, நான் இத்தனை நாட்கள் நோன்பு இருக்கிறேன், பதிலுக்கு நீங்க எனக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்போம். கரெக்ட். இது எல்லாமே ஒப்பந்தங்கள். ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நீ இதை செஞ்சா நான் அதை செய்வேன், நீ மீறினா நான் உன்னை தண்டிப்பேன் அப்படிங்கிறது தான் ஒப்பந்தம். அது வெறும் சட்டப்பூர்வமான ஒரு டீல் மாதிரி. ஆமா. ஆனா உடன்படிக்கை அப்படிங்கிறது முற்றிலுமா உறவை அடிப்படையாக கொண்டது. அதாவது எந்த நிபந்தனைகளும் இல்லாத ஒரு ஆழமான உறவுங்கிறீங்களா? ஒரு தாய் தன் குழந்தையோட வச்சிருக்கிற உறவு போலவோ அல்லது உண்மையான கணவன் மனைவிக்குள் இருக்கிற உறவு போலவோ? எக்ஸாக்ட்லி. நீ எனக்கு என்ன செஞ்சாலும் சரி, நீ என்னை விட்டு விலகி போனாலும் சரி, நான் கடைசி வரை உன்னை நேசிப்பேன், என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பேன் அப்படிங்கிற நிபந்தனையற்ற வாக்குறுதி தான் உடன்படிக்கை. ரொம்ப ஆழமான ஒரு அர்ப்பணிப்பது. பழைய உடன்படிக்கையில மனிதன் மீறினால் மனிதன் தண்டிக்கப்படணும். ஆனா புதிய உடன்படிக்கையில மனிதர்கள் நாம அந்த உறவை மீறினாலும் ஆண்டவர் நம்மை தண்டிப்பதற்கு பதிலா ஒரு மாபெரும் காரியத்தை செய்றாரு. என்ன செய்றாரு? நீ மீறினாலும் பரவாயில்ல, அதற்கான தண்டனையை நானே என் ரத்தத்தின் வழியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த ரத்தத்தையே விலையாக கொடுத்து நம்மோட ஒரு நிரந்தர உறவை ஏற்படுத்துறாரு. வாவ்! இத நினைத்து பார்க்கும்போது இன்றைய நவீன உலகத்துல நாம வாழுற மேலோட்டமான உறவுகள் நினைவுக்கு வருது. கண்டிப்பா. இன்னைக்கு உறவுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, சமூக வலைத்தளங்கள்ல நமக்கு ஆயிரக்கணக்கான தொடர்புகள் இருக்கலாம், ஆனா எல்லாமே நிபந்தனைகளோட தான் இயங்குது. ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட நம்மள உடனே கேன்சல் செஞ்சிடுறாங்க. அதான் கேன்சல் கல்ச்சர்னு சொல்றாங்களே. அதான், நீ எனக்கு பயன்படும் வரைக்கும் தான் நீ என் நண்பன் அப்படிங்கிற ஒரு வணிக ரீதியான மனநிலை எங்கும் பரவி இருக்கு. அதனாலதான் இன்றைய மனிதர்கள் மிகப்பெரிய தனிமையிலையும் மன அழுத்தத்திலையும் சிக்கி தவிக்கிறாங்க. யாராவது தங்களை நிபந்தனையின்றி அன்பு செய்ய மாட்டார்களா அப்படின்னு ஏங்குறாங்க. அந்த மாதிரி ஏங்குறவங்களுக்கு இந்த வாசகம் என்ன சொல்லுது? அவங்களுக்கு இந்த வாசகம் சொல்ற செய்தி இதுதான். பிரபஞ்சத்தை படைத்த ஆண்டவர் தன் சொந்த ரத்தத்தால் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்காரு. உலகமே உங்களை கைவிட்டாலும், உங்க சொந்தங்களே உங்களை ஏமாற்றினாலும் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமேன். உங்க தகுதியை பார்த்து அவர் உங்ககிட்ட வரல, தன் அளவற்ற அன்புனால அவர் உங்களை தேடி வந்திருக்காரு. எவ்வளவு ஆழமான ஆறுதல் இது. உண்மைதான். சரி, நாம இந்த வாசகத்தின் இறுதி பகுதிக்கு வருவோம். 26வது வசனத்துல பவுல் ஒரு சவாலை முன்வைக்கிறாரு. ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இந்த வசனம் தானே? ஆமா, அதேதான். எனக்கு இது எப்பவுமே ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். பொதுவா ஒரு மாபெரும் தலைவரையோ அல்லது ஆண்டவரையோ பத்தி நாம அறிவிக்க விரும்பினா அவரோட வெற்றியையோ அற்புதங்களையோ அல்லது அவரோட உயிர்ப்பையோ தானே அறிவிக்க விரும்புவோம். கரெக்ட். அதுதான் பாசிட்டிவ் அப்ரோச்னு நாம நினைப்போம். ஆனா இங்க ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள் அப்படின்னு பவுல் ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றாரு? மனித பார்வையில சாவு அப்படிங்கிறது ஒரு தோல்வி, ஒரு முடிவு. ஆனா இறை பார்வையில ஆண்டவரோட சாவு அப்படிங்கிறது மனித குல மீட்பின் தொடக்கம். ஓஹோ! சிலுவையில் அவர் மரித்தது சுயநலம் இல்லாத அன்பின் ஆகப்பெரிய அடையாளம். இதை நாம ஏன் அறிவிக்கணும்னா, நற்கருணையை உட்கொள்வது அப்படிங்கிறது வெறும் ஒரு சடங்கு கிடையாது, அது ஒரு பொறுப்பு. ஒரு பொறுப்பு, அதாவது கமிட்மெண்ட். ஆமா. ஒவ்வொரு முறை நாம அந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்துல பருகும் போதும் நாம வெறும் பார்வையாளர்களா அங்க இல்ல, நாமோ ஆண்டவரோட இணைந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம்.
என்ன உறுதிமொழி அது? எப்படி நீங்கள் மனிதர்களுக்காக உங்களை முழுமையாக கையளித்தீர்களோ அதே போல நாமும் மத்தவங்களுக்காக எதையாவது இழக்க தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கறத செயல்ல காட்டுவதற்கான மாபெரும் உறுதிமொழிதான் அது. இத சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த காணொளிய பாக்குற ஒரு சாதாரண மனிதர் தன் அன்றாட வாழ்வில எப்படி ஆண்டவரோட சாவ அறிவிக்க முடியும்? நாம எல்லாரும் சிலுவையில அறையப்பட முடியாதே. சிலுவையில அறையப்படுவது மட்டும்தான் சாவு அப்படின்னு நாம சுருக்கிடக்கூடாது. அன்றாட வாழ்வில நம்மோட சுயநலத்தின் சாவு தான் இங்க குறிப்பிடப்படுது. சுயநலத்தின் சாவு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில ஒரு கடுமையான வாக்குவாதம் வருதுன்னு வச்சுப்போம். இருவருமே தாங்கள் சொல்றதுதான் சரி அப்படின்னு வாதிடுறாங்க. இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். அந்த இடத்துல குடும்பத்தோட சமாதானத்துக்காக தன் ஈகோவை, அதாவது அகந்தைய சாகடிச்சிட்டு ஒருபடி கீழிறங்கி போய் மன்னிப்பு கேட்கிறாரு பாருங்க. அங்க அவர் ஆண்டவரோட சாவ, அந்த தியாகத்தை அறிவிக்கிறாரு. அருமையான ஒரு விளக்கம். அப்படி என்றால் ஆபீஸ்ல நம்மள வேணும்னே தாழ்த்தி பேசுற ஒரு சக ஊழியர்கிட்ட பதிலுக்கு பதில் பழி வாங்காம அவருக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது முகம் சுளிக்காம செய்யறோம் பாருங்க. அங்கும் நாம ஆண்டவரோட சாவ அறிவிக்கிறோம் சொல்லலாமா? நிச்சயமாக. நம்முடைய நேரத்தை, நம்ம பணத்தை நமக்கு சிறிதும் சம்பந்தமில்லாத ஒரு ஏழைக்காக தியாகம் செய்யும் போது அந்த அப்பத்தை பிட்டு பகிரும் செயலை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய கண் திறப்பு. ஆண்டவரோட சாவு அப்படிங்கிறது நேற்றைய வரலாறு கிடையாது. அது இன்னைக்கு நாம வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. நம்மோட சுயநலம் எப்போதெல்லாம் சாகுதோ அப்போதெல்லாம் அங்க ஆண்டவரோட அன்பு உயிர்த்தெழுகிறது. ரொம்ப அழகான வரிகள். சுயநலம் சாகும்போது அன்பு உயிர்த்தெழுகிறது. நாம ஆரம்பத்துல பார்த்தபடி ஆண்டவர் இந்த இரா உணவை தன் சீடர்களோடு மட்டும் இல்ல, தன்னை காட்டி கொடுக்க போற யூதாசோடும் சேர்ந்தே பகிர்ந்துகிட்டாரு. ஆமா, அது ஒரு பெரிய தியாகம். அடுத்த முறை நீங்க உணவு மேசையில அமரும் போது இதை சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு துரோகம் செய்த ஒருவரோடு, உங்களை வேதனைப்படுத்திய ஒருவரோடு எந்த கசப்புணர்வும் இல்லாம உங்களால அமர்ந்து உணவை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அந்த அளவிற்கு மன்னிக்கவும் அன்பை பகிரவும் நீங்க தயாரா இருக்கீங்களா? இது மிகப்பெரிய, ஆனா நாம எல்லாரும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சவால். யூதாஸோட அப்பத்தை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு நம்ம இதயம் விரிவடையும் போதுதான் நாம உண்மையாகவே புதிய உடன்படிக்கையின் மனிதர்களா மாறறோம். ஆமா, ஒரு பழைய ஏற்பாட்டு செம்மறியாட்டின் ரத்தம் எகிப்தியரிடமிருந்து காப்பாற்றியது போல இந்த புதிய உடன்படிக்கை இன்று ஒரு தனி மனிதனை, அதாவது இப்போது இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்களை எதிலிருந்து காப்பாற்றுகிறது? மிகச்சிறந்த கேள்வி. பழைய உடன்படிக்கை ஒரு வெளிப்புற அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது எகிப்தியர்களிடமிருந்து காப்பாற்றியது. ஆனால் புதிய உடன்படிக்கை நம்முடைய உள்ளான அடிமைத்தனத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. உள்ளான அடிமைத்தனம்னா நம்முடைய பாவங்களையா சொல்றீங்க? ஆமா, நம்முடைய சுயநலம், நம்முடைய பெருமை, மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற வெறி மற்றும் பாவத்தின் பிடி, இவற்றிலிருந்து நம்மை விடுவிக்குது. ஓ, அப்போ இது வெறும் நிலைவாழ்வுக்கான உத்தரவாதம் மட்டும் கிடையாது. நிச்சயமா இல்ல. இயேசுவின் உடலும் ரத்தமும் நமக்கு நிலைவாழ்வுக்கான உத்தரவாதத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே மற்றவர்களுக்காக நம்மை எப்படி உடைத்து பகிர வேண்டும் என்ற வலிமையையும் தருகிறது. ரொம்ப அருமையான விளக்கம். இந்த இடத்தில் நாம் யோவான் நற்செய்திக்குள் நுழைவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பவுல் விவரித்தது அந்த உணவின் இறையியல், ஆனால் யோவான் விவரிப்பது அந்த உணவின் செயல் வடிவம். ஆமா, யோவான் நற்செய்தியில அந்த இரா உணவை பத்தி ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லப்பட்டிருக்கு. பல மடங்கு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு தான் எருசலேம்ல இருந்த அந்த மேல் மாடியில நடந்துச்சு. ஆலம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கறத இயேசு ரொம்ப தெளிவா அறிஞ்சிருந்தாரு. இங்க யோவான் நற்செய்தியாளர் ஒரு அற்புதமான வாக்கியத்தை பதிவு செய்யறாரு. என்ன வாக்கியம் அது? அதாவது, தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதை இயேசு அறிந்திருந்தார் அப்படிங்கிறது தான் அது. ஓ, எல்லா அதிகாரமும் அவர் கையில இருக்கு. ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு புறம் சிலுவை மரணம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு, மறுபுறம் வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து அதிகாரமும் தன் கையில இருக்கு அப்படிங்கிற முழுமையான தன்னுணர்வு. இந்த ரெண்டு உச்சக்கட்ட உணர்வுகளுக்கு மத்தியில அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்துல வாழ்ற தமக்குரியோர் மேல இறுதி வரையும் அவர் எப்படி அன்பு செலுத்தினாரு அப்படிங்கிறதுக்கான தொடக்கமா இது அமையுது. இப்ப பாத்தீங்கன்னா அதிகாரம் கையில இருக்கும்போது பொதுவா மனிதர்கள் என்ன செய்வாங்க? அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. கரெக்ட். தங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை இன்னும் அதிகமா வேலை வாங்குவாங்க, தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்த நினைப்பாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணாரு?
அவர் பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வச்சிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டாரு. தண்ணி எடுத்து சீடர்களின் காலடிகளை கழுவி துடைக்க தொடங்கினாரு. ஆமா, இத இன்றைய காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நீங்க வேலை பார்க்கிற ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தோட தலைமை அதிகாரிய, அதாவது ஒரு MNC CEO கற்பனை செஞ்சு பாருங்க. சரி, அவரு திடீர்னு தன் கோட் சூட்டை கழட்டி வச்சுட்டு தரைய சுத்தம் செய்யற ஊழியரோட துடைப்பத்தை எடுத்து அலுவலக கழிவறைய சுத்தம் செஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடடா, அதிர்ச்சியா இருக்குமே. ஆமா, அதை விட பெரிய அதிர்ச்சி அல்லவா இது? ஒரு மாபெரும் அதிர்ச்சி அது ஏற்படுத்துது இல்லையா? அந்த CEO உதாரணம் மிகச் சரியான ஒரு ஒப்பீடு. ஏன் அப்படின்னா, இயேசுவோட இந்த செயல் அந்த முதல் நூற்றாண்டு பாலஸ்தீன சமூகத்தோட ஒட்டுமொத்த படிநிலைகளையும் சுக்குநூறு உடைச்சு எறிஞ்சிடுச்சு. ஓ, அப்படி ஒரு பெரிய தாக்கமா? ஆமா, எப்படின்னு விளக்குறேன். அந்த காலகட்டத்துல சாலைகள் எல்லாமே ரொம்ப புழுதியும் குப்பைகளுமா இருக்கும். மக்கள் திறந்த காலணிகளை தான் அணிஞ்சிருந்தாங்க. அதனால கால்கள் ரொம்ப அழுக்காகும். கரெக்ட். இப்போ ஒரு விருந்தினர் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவரோட புழுது படிஞ்ச கால்களை கழுவுறது அப்படிங்கிறது அந்த வீட்டுல இருக்கிற அடிமைகளோட வேலை. அடிமைகள் செய்யற வேலை. அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. யூத அடிமைகளுக்கு கூட அந்த வேலையை கொடுக்க மாட்டாங்க. பிற இனத்தை சேர்ந்த அடிமைகள்லயே மிகவும் கீழான நிலையில உள்ள ஒருத்தர் தான் அந்த வேலையை செய்யணும். அப்ப அது சமூகத்துல எவ்வளவு கீழான வேலைன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, ஆனா அந்த அறையில இயேசுவை தவிர வேற யாரும் அந்த வேலையை செய்ய முன் வரல. சமூகத்தோட மிக கீழான ஒரு அடிமை செய்யற வேலைய அனைத்தையும் படைத்த ஆண்டவரும் போதகருமான இயேசு செய்யறாரு. கேட்கவே சிலிர்க்க வைக்குது. இது வெறுமனே ஒரு தாழ்ச்சியின் செயல் மட்டும் கிடையாது, அதிகாரத்தோட இலக்கணத்தையே மாற்றி எழுதுற ஒரு பெரிய புரட்சி. இப்ப இது கேட்கும்போது அந்த அறையில இருந்த சீடர்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு என்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது. கண்டிப்பா. இயேசு இப்ப பேதுரு கிட்ட வரும்போது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடியிலே கழுவ போகிறீர் அப்படின்னு கேட்கிறாரு. இங்க நாம கொஞ்சம் பேதுரோட இடத்துல நின்னு யோசிப்போம். சரி, பேதுரு கேட்டதுல என்னங்க தப்பு? நம்மளை விட உயர்ந்த நிலையில உள்ள ஒருத்தர் நமக்கு சேவை செய்ய வந்தா நமக்கும் அந்த தயக்கம் வரும் தானே? ஆமா, அது இயல்புதான். பேதுருவோட கோணம் நியாயமானது தானே? அப்படி இருக்கும்போது இயேசு ஏன் அதை ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிறாரு? நான் உன்னை கழுவ விட மாட்டேன் அப்படின்னு பேதுரு சொல்றதுல ஒரு விசுவாசம் இருக்குல்ல? நீங்க கேக்குறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. மேலோட்டமா பார்த்தா பேதுரோட அந்த தயக்கம் ஒரு மரியாதையினால வந்தது போலத்தான் தோணும். ஆமா, நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் அப்படின்னு அவர் பிடிவாதமா சொல்றது அவரோட இயல்பான மனித பண்புதான். ஆனா பேதுரோட இந்த பிடிவாதத்துக்கு பின்னாடி ஒரு தவறான பார்வை இருக்கு. தவறான பார்வையா? என்ன அது? பேதுரோட மனசுல மெஸ்ஸியா அப்படிங்கிறவரு ரோமியர்களை அடிச்சு விரட்டிட்டு அரியணையில அமர போற ஒரு வலிமையான அரசர், இதுதான் அவரோட எண்ணம். ஓ, ஆனா இயேசுவோட நோக்கம் வேற. கரெக்ட். இயேசு பாடுபட்டு சிலுவையில மரிக்க போற ஒரு சேவகன். இயேசு இங்க கால்களை கழுவுறது அவர் சிலுவையில தம்மையே முழுமையா கையளிக்க போவதோட ஒரு குறியீடு. ஓஹோ, அப்போ இது சிலுவை மரணத்தோட சம்பந்தப்பட்டதா? ஆமா. பேதுரு இந்த தாழ்ச்சியை நிராகரிக்கிறது அப்படிங்கிறது இயேசுவோட சிலுவை மரணத்தையே நிராகரிக்கிறதுக்கு சமம். இருங்க, இதை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க விரும்புறேன். கேளுங்க. வெறும் கால்களை கழுவுறதுக்கும் சிலுவை மரணத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும்? அதனாலதான் இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் உன்னோடு பங்கில்லை அப்படின்னு அவ்வளவு கடுமையான ஒரு நிபந்தனை வைக்கிறாரா? மிகச்சரியா பிடிச்சிங்க. ஒரு சின்ன சேவைக்கு ஏன் இவ்வளவு பெரிய எச்சரிக்கை? ஏன்னா இயேசு இத வெறும் உடல் சார்ந்த தூய்மையா பார்க்கல, அவர் இத ஒரு ஆன்மா சார்ந்த உறவா பாக்குறாரு. இயேசு ஏன் அவ்வளவு கடுமையா சொல்றாருன்னா, பேதுருவே, நான் உன்னை தேடி உனக்காக என்னை முழுமையா தாழ்த்தி உன் அழுக்குகளை கழுவ நீ அனுமதிக்காவிட்டால் நான் சிலுவையில சிந்த போற ரத்தத்தின் வழியா உனக்கு கிடைக்க போற மீட்பிலும் உனக்கு பங்கில்லை அப்படிங்கிறது தான் அதோட ஆழமான அர்த்தம். ஆஹா, எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக உண்மை இது. ஆமா, தூய்மை அப்படிங்கிறது நாம போராடி பெற்றுக்கொள்வது கிடையாது. அது ஆண்டவர் இயேசு தம்முடைய கிருபையால நமக்கு இலவசமா தர்றது. அதை நாம தாழ்ச்சியோட ஏத்துக்கணும். அப்போ இங்க பேதுருவோட ஈகோ, அதாவது அவர் நினைக்கிற அந்த சுயமரியாதை தடையா இருக்கு இல்லையா? கரெக்ட். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க நாம நம்மள முழுமையா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இது மிகப்பெரிய ஒரு திறவுகோள். பேதுருவுக்கு அந்த வார்த்தையோட தீவிரம் புரிஞ்சதாலதான் உடனே அவர் பதறிப்போய், அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, அவர் உடனே மாறிட்டாரு.
இயேசுவோடு உள்ள உறவை, அந்த பங்கு அவர் எந்த சூழ்நிலையிலயும் இழக்க விரும்பல. நிச்சயமா தன் முழு சிந்தனையும் பேதுரு மாத்திக்கிறாரு. ஆனா அதுக்கும் இயேசு ஒரு ஆழமான பதிலை தர்றாரு. என்ன சொல்றாரு? குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை அப்படின்னு சொல்றாரு. ஓ, அந்த இடத்துலதான் நற்செய்தியாளர் ஒரு இருண்ட பக்கத்தை நமக்கு காட்டுறாரு இல்லையா? ஆமா, அனைவரும் தூய்மையா இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடி இயேசு அனுபவிச்ச அந்த அகோரமான வலி, அந்த துரோகத்தின் நிழல் என்னவா இருக்கும்? அது மனித மனதால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வலி. தம்மை காட்டி கொடுக்க போறவன் யாருன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சு. சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்துல அளவே ஏற்கனவே துரோக எண்ணத்தை விதைச்சிருந்தது இயேசு அறிஞ்சிருந்தாரு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆமா, யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளுக்காக தன்னை விற்க போறான். அந்த சில மணி நேரங்கள்ல அவன் தன்னை முத்தமிட்டு காட்டி கொடுக்க போறான் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். ஆனாலும் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான, நம்ம உழுக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? இயேசு அந்த யூதாஸோட காலடிகளையும் கழுவினார். இது ஏத்துக்கவே ரொம்ப கடினமா இருக்கு. உண்மைதான். துரோகம் செய்ய போற ஒருத்தனோட கால்களையும் ஒருவரால மண்டிட்டு கழுவ முடியுது அப்படின்னா, அந்த அழுக்கான கால்களை தன் கைகளால தொட்டு துடைக்க முடியுதுன்னா, அது மனித அன்போட எல்லைகளை தாண்டிய ஒரு தெய்வீக செயல். கண்டிப்பா. உலகத்துல உள்ள எந்த தலைவரும் தன் எதிரிக்கு தன்னை காட்டி கொடுக்க போறவனுக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் இயேசுவோட தனித்துவம். தமக்குரியோர் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் அப்படிங்கறதோட உச்சக்கட்டமே இதுதான். நாம தகுதியானவங்களா, நாம் அவருக்கு விசுவாசமா இருப்போமா அப்படின்னு பார்த்து அவர் நம்ம நேசிக்கிறது இல்ல. அவரோட அன்போட தன்மையே அதுதான். ஆமா. யூதாஸ் அவரை நிராகரிப்பான் அப்படின்னு தெரிஞ்சும் கடைசி நிமிடம் வரையே தன் அன்பின் மூலமா அவனோட மனதை மாற்ற இயேசு முற்படுறாரு. எவ்வளவு ஆழமான அன்பு பாருங்க. சரி, இப்போ இந்த நிகழ்வோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். சொல்லுங்க. காலடிகளை கழுவி முடிச்ச பின்னாடி அவர் தம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்றாரு. இதுவரை நாம பார்த்தது இயேசு செஞ்ச ஒரு அதிர்ச்சியூட்டும் செயல். ஆனா இது எப்படி சீடர்களுக்கு ஒரு புதிய கட்டளையா மாறுது? இப்போ பந்தியில் அமர்ந்த உடனே இயேசு அவங்கள பார்த்து, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா அப்படின்னு கேக்குறாரு. அவர் வெறுமனே அவங்களுக்கு ஒரு உடல் சார்ந்த சேவையை செய்யல, அவர் ஒரு புதிய வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன வாழ்க்கை முறை அது? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓ, கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆமா, இங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமானது. இது வெறும் ஒரு பரிந்துரை கிடையாது, இது ஒரு கட்டளை. அதாவது, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் அப்படின்னு இயேசு சொல்றது இப்போ ஒரு புதிய சட்டமா மாறுது. கரெக்ட். இதையே யோவான் 13:34 உள்ள நற்செய்திக்கு முன் வசனத்துல அவர் இன்னும் தெளிவா ஆணித்தரமா சொல்றார் அல்லவா? ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள்னு. முகச்சரியா சொன்னீங்க. பாத்தீங்கன்னா யூதர்களோட சட்டப்படி லேவியர் நூல்ல உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆமா, அதுதான் பழைய சட்டம். ஆனா இப்போ இயேசு அந்த அன்போட அளவுகோலையே மாத்திட்டாரு. உன்னை நீ நேசிப்பது போல அப்படிங்கிற மனித அளவுகோலை நீக்கிட்டு நான் உங்களை நேசித்தது போல அப்படிங்கிற தெய்வீக அளவுகோலை இங்க வைக்கிறாரு. அப்போ இது ரொம்ப பெரிய ஒரு சவால். கண்டிப்பா. இது நிபந்தனையற்ற தியாகம் நிறைந்த தன்னை முழுமையா தாழ்த்திக் கொள்ளும் அன்பு. இது கேட்கறதுக்கு மிகவும் நெகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். உண்மைதான். இத நாம வாழ இன்றைய காலகட்டத்தோட கொஞ்சம் பொருத்தி பார்ப்போம். உதாரணமா நம்ம குடும்பங்களை எடுத்துக்குவோம். சரி. பல நேரங்கள்ல கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகள் இடையே சண்டைகள் வரும்போது அதை தீர்க்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன? ஈகோ தான். ஆமா, யார் பெரியவர், யார் முதல்ல இறங்கி போறது, நான் ஏன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அந்த அகந்தை தானே. அந்த ஈகோ வரும்போது இயேசுவோட இந்த புதிய கட்டளை எப்படி ஒரு தீர்வா அமையும்? ரொம்ப அருமையான கேள்வி. குடும்பங்கள்ல அகந்தை நுழையும் போது அங்கே அமைதி போயிடுது. கணவனோ மனைவியோ யார் முதல்ல மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிற ஈகோ வரும்போது நாம அந்த எருசலேம் மாடி அறைய நினைச்சு பார்க்கணும். ஆமா,
பிரபஞ்சத்தையே படைத்த ஆண்டவரே தன் சீடர்களோட காலடியில மண்டியிட்டாரு அப்படின்னா நாம நம்மளோட ஈகோவை விட்டு கொடுத்து நம்ம துணையிடம் மன்னிப்பு கேட்கறதுல எந்த மரியாதையும் குறைஞ்சிட போறதில்ல. கண்டிப்பா குறையாது. ஒருவர் மற்றவருடைய குறைகளை சுட்டிக்காட்டி தீர்ப்பிடுறதுக்கு பதிலா அந்த குறைகளை சரி செய்ய ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்ய தொடங்குனா அந்த குடும்பம் கண்டிப்பா அன்பின் உறைவிடமா மாறிடும். ரொம்ப அழகா சொன்னீங்க. குடும்பத்துல மட்டும் இல்ல, இது இன்றைய பணியிடங்களுக்கும், அதாவது ஒர்க் பிளேஸுக்கும் மிகவும் பொருந்தும். ஓ நிச்சயமா. இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல கடுமையான போட்டி நிலவுது. சக ஊழியர்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுற நிலை, தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக மற்றவர்களை மிதிச்சிட்டு தான் மேல போகணும் அப்படிங்கிற எண்ணம் பரவலா இருக்கு. ஆமா, எல்லாமே போட்டிதான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல காலடிகளை கழுவுதல் அப்படிங்கிற மனநிலையை எப்படி நடைமுறைப்படுத்துறது? பணியிடங்கள்ல காலடிகளை கழுவுதல் அப்படிங்கிறது அடுத்தவங்களோட எச்சிக்காக நாம உழைக்கிறது. நம்ம கூட வேலை செய்யற ஒருத்தர் ஒரு நெருக்கடியில இருக்கும்போது இது ஏன் பொறுப்பு இல்ல அப்படின்னு தட்டி கழிக்காம அவங்களுக்கு முன்வந்து உதவி செய்யறது, கை கொடுத்து தூக்கி விடுறது. ஆமா. இப்போ நீங்க ஒரு மேலாளரா இருந்தா தன் கீழ் வேலை செய்யறவங்க மேல அதிகாரத்தை காட்டாம அவங்களோட திறமைகளை வளர்த்து விடுற ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. அவங்க வெற்றி பெறும்போது அதை உங்களோட வெற்றியா கொண்டாடுறது. அதுதான் உண்மையான தலைமைத்துவம். கரெக்ட். உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு நீங்க உயர்த்துறீங்க அப்படிங்கறதுலதான் அந்த காலடிகளை கழுவும் பண்பு அடங்கி இருக்கு. மிகவும் சிந்திக்க வைக்கும் விளக்கம். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த நவீன உலகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. ஆமா, எப்படி இருக்கு? ஒரு புறம் தகவல்கள் கொட்டி கிடக்கு, தகவல் சுமை மனிதர்களை அவைக்களிக்குது. மறுபுறம் இந்த செல்ஃபி கலாச்சாரம் போல எல்லாமே நான், எனக்கு அப்படிங்கிற சுயநலம் நிறைஞ்சு காணப்படுது. உண்மைதான், நான் என்ற அகந்தை அதிகமாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல உன்னை நீ தாழ்த்திக்கோள் அப்படின்னு இயேசு சொல்றது உலகத்தோட பார்வைக்கு முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா இந்த ஆழமான அன்பு கட்டளை தான் மனித உறவுகளை குணப்படுத்தக்கூடிய ஒரே மாமருந்து, இல்லையா? 100க்கு 100 உண்மை. இந்த உலகம் உன்னை நீ உயர்த்திக்கோ அப்படின்னு தான் போதிக்குது. ஆனா ஆண்டவர் இயேசுவோ உன்னை நீ தாழ்த்திக்கோ, பிறருக்கு சேவை செய் அப்படின்னு வாழ்ந்து காட்டுறாரு. நாம நம்மளோட சுயநல சிறைக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிற வரைக்கும் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்காது. எப்போ நாம அந்த சிறையை உடைச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய தொடங்குறோமோ அப்பதான் நாம உண்மையான விடுதலையை உணருவோம். கண்டிப்பா. இயேசு காட்டிய அந்த அன்பு நம்மை மாற்றுவது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவங்களையும் குணமாக்கும் வல்லமை கொண்டது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இது குறித்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறிய ஒரு சிந்தனை மிகவும் பொருத்தமாக இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, இந்த உலகின் தலைவர்கள் பணத்தாலும் அதிகாரத்தாலும் சாம்ராஜ்யங்களே உருவாக்குகிறார்கள். ஆனால் நம் ஆண்டவரோ சிம்மாசனத்தில் அமராமல் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு நம் ஒவ்வொருவரின் காலடியிலும் மண்டியிடுகிறார். வாவ், எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். உலகத்தின் பார்வையில் அதிகாரம் என்பது கீழே இருப்பவர்களை மேலே இருந்து அடக்குவது. ஆனால் இயேசுவின் பார்வையில் அதிகாரம் என்பது மேலே இருந்து கீழே இறங்கி வந்து சேவை செய்வது. அந்த சிந்தனை அன்னை மரியாவின் புகழ்பாடலை எனக்கு நினைவூட்டுகிறது. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் உள்ளோரை உயர்த்தியுள்ளார் என்று அன்னை மரியா பாடிய அந்த வார்த்தைகளின் நிஜமான செயல் வடிவத்தை இயேசு இந்த அறையில் ஒரு சிறிய துண்டை கொண்டு செய்து காட்டுறாரு, இல்லையா? மிகச் சரியாக பொருத்தினீர்கள். திருத்தந்தை லியோ தொடர்ந்து கூறும்போது நாம் வரலாற்றை அதிகாரம் படைத்தவர்களின் கண்களால் பார்க்க கூடாது என்கிறார். அப்ப யாருடைய கண்களால் பார்க்கணும்? ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், அனாதைகள், சிறியவர்களின் கண்களால் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கவில்லை என்றால் இந்த உலகில் எந்த உண்மையான மாற்றமும் ஏற்படாது. இயேசு அதைத்தான் செய்தார். சமூகத்தின் அடித்தட்டில் இருந்த ஒரு அடிமையின் நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆமாம். ஆனால் இது வெறும் வரலாறோடு முடிந்துவிடும் ஒரு நிகழ்வு அல்ல. இயேசு, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று ஒரு மிகப்பெரிய சவாலை அந்த அறையை தாண்டி இன்று நம்முடைய வாழ்வுக்குள் வீசுகிறார். நிச்சயமா இது நமக்கான அழைப்பு. ஆண்டவர் காட்டிய இந்த முன்மாதிரியை இன்றைய நவீன உலகில் நாம் எப்படி செயல்படுத்துவது? இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்கள். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையான ஸ்டோரி. கோவிட் பெருந்தொற்று உச்சத்தில் இருந்த நேரம் அது. ஒரு பெரிய மருத்துவமனை, எக்கச்சக்கமான நோயாளிகள், மூச்சு விடக்கூட நேரமில்லாத பரபரப்பு. ரொம்ப இக்கட்டான காலகட்டம் அது.
ஆமா, அந்த இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவமனையை சுத்தம் செய்யும் பணியாளர்கள் பலருக்கும் தொற்று ஏற்பட்டு அவர்கள் வேலைக்கு வரல. நோயாளிகளின் வார்டுகள், குறிப்பாக கழிப்பறைகள் மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டன. ஒரு கட்டத்தில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் எழுந்தது. ஐயச்சோ, அப்புறம் என்ன ஆச்சு? அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் என்ன செய்தார் தெரியுமா? யாரிடமும் எந்த உத்தரவும் போடவில்லை. இரவு நேரம் யாருக்கும் தெரியாமல் கையில் ப்ளீச்சிங் பவுடரையும் துடைப்பத்தையும் எடுத்துக்கொண்டு நோயாளிகளின் கழிப்பறைகளை அவரே சுத்தம் செய்ய தொடங்கினார். ஓ மை காட், ஒரு தலைமை மருத்துவர் அப்படியா செஞ்சாரு? ஆமாம், எந்த ஒரு கேமராவும் அங்கே இல்லை, எந்த பத்திரிகையாளரும் இல்லை. அவருக்கு எந்த பாராட்டும் தேவையில்லை. நான் இவர்களுக்கு பொறுப்பானவன், இவர்கள் என் மக்கள் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே அவரிடம் இருந்தது. பல நாட்கள் அவர் இதை ரகசியமாக செய்தார். மிகவும் நெகிழ வைக்கும் ஒரு ஸ்டோரி இது. பெரிய வியாழன் அன்று இயேசு பாதங்களை கழுவிய நிகழ்வின் உண்மையான நவீனகால வெளிப்பாடு இதுதான். சரியா சொன்னீங்க. அந்த தலைமை மருத்துவர் தன்னுடைய பதவி என்ற மேலுடையை கழற்றி வச்சுட்டு ஒரு துடைப்பத்தை கையில் எடுத்தது இயேசு துண்டை இடுப்பில் கட்டியதற்கு சமம். ஆமா, இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லோரும் அதிகாரத்தை நோக்கிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சமூக வலைதளங்கள்ல லைக்ஸ், ஃபாலோவர்ஸ் என எதிலாவது ஒரு அதிகாரம் கிடைக்காதா என்று ஏங்குறோம். உண்மைதான், நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த ஆசை இருக்கு. நாம் செய்யும் ஒரு சின்ன உதவியை கூட 4 பேர் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த தலைமை மருத்துவரின் செயல் நம்முடைய எதிர்பார்ப்புகளை தலைகீழாக புரட்டி போடுகிறது. இதுதான் நமக்கான சவால். நீங்க ஒரு நிறுவனத்தின் மேலாளராக இருக்கலாம், ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கலாம். அந்த அதிகாரம் உங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? மற்றவர்களை அடக்கி ஆள்வதற்காக அல்ல. ஆமா, அவர்களின் காலடிகளை கழுவி அவர்களுக்கு சேவை செய்வதற்காகவே. நற்கருணை வாழ்வு என்பது வெறும் பீடத்தோடு முடிந்துவிடும் ஒன்றல்ல. அது தற்பெருமைகளை துறந்துவிட்டு மற்றவர்களுக்காக நம்மையே கையளிக்கும் ஒரு தொடர் பயணம். நான் எதை பெற்றுக்கொள்வேன் என்று கேட்பதை விட நான் எதை கொடுப்பேன் என்று சிந்திப்பதே நிலைவாழ்வுக்கான வழி. மிக அருமையான வார்த்தைகள். எவ்வளவு அற்புதமான ஒரு தொகுப்பு. நாம் இதுவரை பேசியதை ஒரு கோட்டில் இணைத்து பார்த்தால் விடுதலை பயணம் வாசகம் ஆண்டவர் எப்படி தம் மக்களை விடுவிக்கிறார் என்ற அந்த விடுதலையின் அவசரத்தையும் உடன்படிக்கையின் தொடக்கத்தையும் காட்டுது. ஆமா, எப்படி அந்த உடன்படிக்கையின் பலியாக கையளித்தார் என்பதை காட்டுது. சரியா சொன்னீங்க. இறுதியாக யோவான் நற்செய்தி அந்த உடன்படிக்கையை நாம் எப்படி சேவை மற்றும் தாழ்ச்சியின் வழியாக நம்முடைய அன்றாட வாழ்வில் வாழ வேண்டும் என்று ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுகிறது. மிக அருமையாக தொகுத்து விட்டீர்கள். இன்று நாம் விவாதித்த ஒவ்வொரு நிகழ்வும் ஏதோ பழைய காலத்துல நடந்த ஒரு விஷயம் அல்ல. அது இன்றும் நம்மோடு பயணிக்கிற ஒரு விஷயம். ஆமா, அது இன்றும் நம்மை செயல்பட தூண்டும் ஒரு உயிருள்ள இறைவார்த்தை. நாம் மற்றவர்களின் பாதங்களை கழுவும் அளவுக்கு தாழ்ந்து செல்லும் போதுதான் நாம் உண்மையாகவே கிறிஸ்துவின் முகத்தை அவர்களில் காண முடியும். அதுதான் தூய்மையான அன்பின் அடையாளம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை முன்வைத்து இந்த ஆழமான உரையாடலை நிறைவு செய்கிறோம். சற்று அமைதியாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கான சவால் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் உங்களை தடுத்து கொண்டிருக்கும் அந்த மேல் உடை எது? அது உங்கள் அந்தஸ்தாக இருக்கலாம், உங்கள் பெருமையாக இருக்கலாம், அல்லது உங்களின் ஈகோவாக இருக்கலாம். அதை கழற்றி வைக்க நீங்கள் தயாரா? எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இன்று யாருடைய பாதங்களை கழுவ, யாருக்கு சேவை செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த சவாலை மனதிற்குள் உள்வாங்குங்கள். கண்டிப்பா. இந்த ஆழமான சத்தியங்களை நம் வாழ்வில கடைபிடிக்க ஒரு சுருக்கமான ஜெபத்தை போய் ஏறெடுக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற தாழ்ச்சியை பார்த்து நாங்கள் வியக்கிறோம். எங்களில் இருக்கும் அகந்தையையும் சுயநலத்தையும் மாற்றி நீர் காட்டிய அந்த உண்மையான தியாகம் நிறைந்த அன்பை நாங்கள் எங்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் சமூகத்திலும் கடைபிடிக்க எங்களுக்கு அருள் தாரும். மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதில் இருக்கும் உண்மையான மகிழ்ச்சியை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவும். இன்று நாங்கள் சிந்தித்த இந்த வார்த்தைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களின் மனங்களில் ஆழமாக பதியும்படி செய்தருளும். ஆமென். அவர்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு போராட்டத்திலும் உமது பாதுகாப்பின் அடையாளம் அவர்கள் மீது இருக்கட்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை விடுதலையின் படிக்கட்டுகளாக மாற்றும் வரத்தை தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆமேன். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.
இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல், கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல், கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. பங்கு கொள்வதே. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார்.